எங்கள் நடுவிலே வசித்திடும் விரும்பிடும் தெய்வமே. சொல்லுமா, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உலகநாதன் சொல்லுவா, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் சொல்லுமா. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவிட வாங்க ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீங்க வர வேண்டும் என்று எங்களோடு என்றும் வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. சொல்லுமா, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். ஹல்லேலூயா, ஹோசன்னா. Hallelujah, Hosanna. We invite you, presence of Almighty God. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Thank you, Father God. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் கடந்து வர வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. நீர் எங்க உண்டு அங்கு விடுதலை உண்டப்பா. ஆண்டவரே, உண்மையுத்தமாக உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தல வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. எங்களை முற்றுமாக அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் உள்ளந்தரியத்திலிருந்து உமக்கு ஆண்டவரே ஒரு சாக்ரிஃபிஷியல் லைஃப் நாங்கள் வாழவும் ஆண்டவரே சொல்றோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய துதி ஆராதனை ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே நல்ல ஒரு சாக்ரிஃபைஸாக காணப்பட நீர் எங்களை இந்த நாள்ல நீர் ஆண்டவரே ஸ்திரப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, இதயத்தோட தொடர்புக்குள்ள எங்களுக்கு உதவி செய்திருங்கப்பா. உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வந்து எங்களை விடுவித்தள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தாவீது சொல்கிறான், நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து பயபக்தியோடே உம்மை தொழுது கொள்வேன். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் மிகுந்த பயபக்தியோட ஆவலோட இங்க வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. When we are with a greater expectation,
ஒரு ஹங்கர் அண்ட் தர்ஸ்டோட வந்தா கர்த்தர் நம்மை நிரப்ப போதுமானவரா இருக்காரு. ஹalleluya, ஹalleluya. ஜஸ்ட் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் சரண்டரிங் அவர் ஹார்ட். ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்ன டே? கரெக்ட். ஹalleluya. எந்த டேவை மறந்தாலும் இந்த டேவை மறக்க மாட்டாங்க. பிரைஸ் காட். ஹalleluya. ஸோ நான் ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்தேன், ரொம்ப ஃபேமஸ் டே செலிப்ரேஷன் ஃபெஸ்டிவல்ஸ்ல என்னன்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் இருந்துச்சு, ஹாலோவீன் இருந்துச்சு, தேங்க்ஸ் கிவிங் இருந்துச்சு, அதுக்கப்புறமா பார்த்தா மதர்ஸ் டே இருக்கு, அதுக்கப்புறமா விமென்ஸ் டே இருக்கு. வென்ஸ்டே அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது, எப்போ வரணும் கூட தெரியாது. ஹalleluya. எனக்கு விமென்ஸ் டேவா இருக்கிறவங்காட்டி எல்லா பக்கத்துல இன்கேஸ் விஷ் பண்ணாட்டி பக்கத்துல உங்க ஸ்பௌசஸ் இருந்தா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். நம்ம என்னதான் குடும்பத்துக்கு தலையா இருந்தாலும், தலையில முக்கியமான பொருள் கண்ணு மூக்கு வாயெல்லாம் இருந்தாலும், நம்மளை ஆப்ரேட் பண்ற கழுத்தாக தலைவியாக கழுத்தை குறவலே நினைச்சா கண்ணாமொழி திருகிடும், மூச்சு விட முடியாது, வாயில வார்த்தை வராது. ஸோ கம்ப்ளீட் கண்ட்ரோல். தலையா இருக்கிற பக்கத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். கழுத்து சுளுக்கு, எத்தனை பேர் கழுத்து சுளுக்கு வந்திருக்கு? வர வேண்டாம் நினைக்கிறேன், வந்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி. பிரைஸ் காட். ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, ஹாப்பி விமென்ஸ் டே. நீங்க அற்புதமானவர்கள். ஆனா 4 வாரத்துக்கு நல்லா சொல்லுங்க. வீட்டுல எத்தனை நாள் திட்டிருக்கலாம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அற்புதமானவர்கள், நீங்க அசாதாரணமானவர்கள், நீங்க ஆச்சரியமானவர்கள், நீங்க அன்பானவர்கள். சொல்லுங்களேன் 4 வார்த்தை. பிரைஸ் காட். ஹalleluya. தேவதி சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் செய்ய நினைத்தது நம்ம வாழ்க்கையில தடைபடாது. இந்த 3வது மாதத்தை கர்த்தர் அழகா கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை நடத்துவார். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் கர்த்தரை எப்பொழுதும் துதித்து அவர் நாமத்தை உயர்த்தணும். ஹalleluya. எல்லாம் எழுந்து நின்று கர்த்தரை துதிப்போமா? பிரைஸ் காட். செய்ய நினைத்தது அது தடைபடாது. இது தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? இது கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்றபோது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்றபோது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்றபோது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்றபோது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரிடம் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தரிடம் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்றபோது முடியும் என்றாரே, நான் மறந்த போது இடம்போது என்றாரே. நான் முடியாது என்றபோது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது இடம்போது என்றாரே. கர்த்தர் அருகில் நின்று நான் உன்னை விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் அருகில் நின்று நான் உன்னை செய்வேன்,
தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? என் தேவனால் நான் பெறுவேன், என் தேவனால் நான் பெறுவேன், என் தேவனால் நான் பெறுவேன், என் தேவனால் நான் பெறுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சுற்றியுள்ள கண்கள் நம்மை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற காண செய்வார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லல, பாபிலோன் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாங்க. ஹalleluya, ஹalleluya. அந்த ஃபர்ஸ்ட் வசனம் சொல்றது, நாங்க சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். கர்த்தர் எங்களை சிறையில் திருப்பும் போது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். ஃபர்ஸ்ட் சாட்சி சொன்னவங்க யார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் கிடையாது, பாபிலோன் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் அப்படின்னு. ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் நமக்கு செய்கிற பெரிய காரியங்கள், கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் நமக்கு செய்கிற எல்லா காரியங்களும் நாம சாட்சி சொல்றதுக்கு முன்பாக நமக்கு சுற்றி இருக்கவங்க சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஹalleluya, ஹalleluya. ஏன் தெரியுமா இந்த சாட்சி அவங்க சொன்னாங்க? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கர்த்தர் ஒவ்வொருத்தரும் எழுப்பிட்டே இருந்தார். மோசேயை எழுப்பினார், யோசுவாவை எழுப்பினார், கிதியோனை எழுப்பினார், தாவீதை எழுப்பினார். ஆனா இந்த டைம் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கறதுக்கு யாரை எழுப்பல? கர்த்தரே முன்னாடி இருந்து யார் மூலமா அடைக்கப்பட்டிருந்தாங்களோ அந்த கோரேஸ் ராஜா கிட்ட பேசி, கோரேஸ் ராஜா மூலமா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஹalleluya, ஹalleluya. சோ நம்மளோட வாழ்க்கையில எந்த மனுஷனோட தயவு நமக்கு இப்போ வரை இல்லாட்டி பரவாயில்ல, கர்த்தராகிய தேவன் நம்மளுடைய தகப்பன், அவர்தாமே நமது வாழ்க்கையில உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை, உங்களுக்கு கொடுத்த சத்தியங்களை அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya. இந்த வார்த்தை மட்டும் சொல்லலாமா? நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஒரு ஆக்ஷனோட சொல்லலாமா? வாக்குத்தத்தத்தை நம்ம கொஞ்சம் விசுவாசிச்சு சிரிச்சு கொஞ்சம் இருக்காம இல்லாம, நான் சண்டே கிளாஸ் எடுத்துட்டு வரேன், அவங்க ரொம்ப ஃப்ரீயா அப்படியே என்ன சொன்னாலும் அந்த ஆக்ஷன் அப்படியே செய்வாங்க. சோ அது எனக்கு பழக்கமாயிடுச்சு. நீங்க கொஞ்சம் அப்படியே ஈஸியா விட்டுட்டு சுற்றியுள்ள கண்கள்னா இப்படி சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சோ நிச்சயம் நடக்கும் அப்படின்னா நீங்க கர்த்தரை பத்தி சொல்லணும். ஓகேவா? இந்த லாஸ்ட் வேர்ஸ் மட்டும் நம்ம திருப்பி ஒரே ஒரு டைம் பாட போறோம். விசுவாசமா பாடலாம். ஹalleluya. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். ஓ நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹalleluya, ஹalleluya. வானத்துக்கும் பூமியில மேலான ஒரு நாமம் உண்டு. அவருடைய நாமம் யாரு? இயேசு கிறிஸ்து என்ற நாமம். இந்த வானத்திலும் பூமியிலும் ரட்சிக்கப்படும்படியாக தேவன் அந்த நாமத்தையே ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த நாமத்தை நம்ம எப்பெல்லாம் உயர்த்தும் போது நம்மளுக்கு விடுதலை உண்டு. அந்த நாமத்தை எப்பெல்லாம் நம்ம உயர்த்தும் போது நம்மளுக்கு பேய்கள் ஓடுகிறத பார்த்து நம்மளோட வாழ்க்கையில ரட்சிப்பும் மாத்திரமல்ல, நம்மளோட வாழ்க்கையில எல்லாவற்றிலும் அந்த நாமத்தை நோக்கி பார்க்கும் போது விடுதலையும் ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கடந்து வருகிறதா இருக்கு. நாளையும் கூட உற்சாகத்தோட அவரோட நாமத்தை நம்ம நோக்கி பார்ப்போமா? ஹalleluya, ஹalleluya.
அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தின் அற்புதம் நடக்கும். விசுவாசமாய் தீமையானாலும் நன்மையை மாற்றும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையை மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, இந்த கொடும் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்கு
இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. அது வல்லமையுள்ள நாமம். அது நமக்கு சுகத்தை தரக்கூடிய நாமம். அது நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கக்கூடிய நாமம். எல்லா போராட்டங்களை மாற்றக்கூடிய ஒரே நாமம். அந்த நாமம் அல்லாமல் வேறே ஒரு நாமம் இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த நாமம் அல்லாமல் வேற ஒரு நாமமும் நமக்கு இந்த உலகத்துல கொடுக்கப்படவில்லை. அந்த நாமத்தை அறிக்கையிட அந்த நாமத்தை அறிக்கையிட all the broken pieces of our life, all the broken pieces, எல்லா உடைந்த காரியங்களும் கட்டப்படுகிறது. ஓ ஆவியானவர் இந்த நேரத்துல செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ நாம இங்க பாடுறோம், ஓ ஜஸ்ட் லீட் பண்றோங்க இல்ல. அவர் நாமத்துல வல்லமை உண்டு, அவர் நாமத்துல மகத்துவம் உண்டு, அவர் நாமத்துல விடுதலை உண்டு, அவர் நாமத்துல ஆரோக்கியம் உண்டு. நம்ம வாயில அறிக்கையிட அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. ஹalleluya. அந்த நாமம் இயேசு கிறிஸ்து, அந்த நாமம் இயேசு கிறிஸ்து. Oh, thank you Jesus. Hallelujah.
ஆண்டவரே எங்களை முற்றிலும் ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் எங்களை தூக்கி சுமக்கிற தேவன், எங்களை வழி நடத்துகிற தேவன் அப்பா. உங்களுடைய ஆண்டவரே எங்களை பாத சூழல்கள்ல பின்பற்றி எங்களுக்கு உதவி செய்தலுங்கப்பா. ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக இருக்கிற ஆண்டவரே பெரிய காரியங்களை தகர்த்தெறிய எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய உதவி வேணும்ப்பா. There are a lot of things which we can imagine impossible in our lives, but dear brothers and sisters, as we gather together in the name of Jesus, He is capable of doing everything in our life. When we put our trust in God, our everlasting God is able to do everything. தேவன் சதா எல்லா காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் மகத்துவமுள்ள தேவனாய் இருக்கிறார்.
அவரை நம்பும் யாவரையும் அவர் கைவிடாதபடிக்கு அவர் அணைத்து செல்கிற தேவன் இருக்கிறார். திக்கற்ற பிள்ளையாக ஒரு நாள் நம்மளை விடுகிற தேவன் அல்ல. தேவன் நம்மளை நடத்தி செல்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்மளை மட்டுமாய் தேவன் நம்மளை அன்பு கூர்ந்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மனிதனின் அன்பு, உற்றார் உறவினரின் அன்பும் அதெல்லாம் கொஞ்ச காலம் தான். என்னாலும் நம்மளுடைய தேவன் மரணம் வரைந்து நம்மளை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். மரணம் வரைந்து நம்மளோட கூட வந்து நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாளில் கூட எல்லாவற்றும் ஒரு உண்மையான ஆராதனை என்னவென்று எதுவாக இருக்குன்னா, நம்மளுக்கு அது வேணும் இது வேணும்னு இல்லை. அவருடைய அன்பை நினைத்து அவன் ஆராதிக்கிற ஒரு ஆராதனை அது விசேஷத்தமாக இருக்கும். இந்த வேலை கூட நம்ம உண்மைத்துவமாக ஆண்டு நோக்கி அன்பு கூர்ந்த இந்த பாடலை பாடுவோமா? ஹல்லேலூயா. அவருடைய அன்பை உணர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே வல்லமையும் தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி
உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கு மாத்திரமே ரட்சா. ஆண்டவரே, எல்லா துதிக்கான மகிமை ஆண்டவரே ஒருவருக்கே தகப்பனே. ஆண்டவரே, அம்மா கருவில இருக்கும் பொழுது உமது கண்கள் எங்களை கண்டு ஆண்டவரே எங்களை பிரித்தெடுத்தது. ஆண்டவரே, உமக்காக வாழ பிரித்தெடுத்தது. ஆண்டவரே, அந்த ரத்தத்திற்காக, அந்த விலையேற பெற்ற ரத்தத்திற்காக ஆண்டவரே எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு நித்திய ஜீவனை தரக்கூடிய அந்த ரத்தம் எங்கள் பாவங்களை, எங்கள் சாபங்களை, எங்கள் மீறுதல்களை, எங்கள் குற்றங்களை, எங்கள் துணிகரங்களை, எங்கள் மறைமுகமான பாவங்களை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே மறைமுகமான ஆண்டவரே சொல்லக்கூட முடியாத பாவங்கள் ஆண்டவரே எங்கள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்த பாவங்கள் ஆண்டவரே உமது ரத்தத்தினால கழுவி வெண்மையான பஞ்சை போல ஆண்டவரே நீர் மாற்றின கிருபைக்காக ஆண்டவரே உமது தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த ரத்தம் இன்றளவும் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் இன்றளவும் ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே நோய்களை ஆண்டவரே எங்களை ஆண்டவரே சுகப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்காக நீங்க ஆண்டவரே சிலுவையில ஆண்டவரே கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தினது ஆண்டவரே எங்களை மீட்க, எங்கள் பாவங்களில் இருந்து, எங்கள் சாபங்களில் இருந்து ஆண்டவரே எங்களை முழுமையாய் மீட்டு எங்களையும் பரிசுத்தவான்களாக்கி எங்களையும் நீதிமானாக்கின கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்று ஆண்டவரே பரிதவிப்போட, ஏக்கத்தோட ஆண்டவரே அப்பா சோர்வோட ஆண்டவரே உம்மை நோக்கி கதறி கொண்டிருக்கிற ஆண்டவரே ஆத்துமாக்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறீங்க. ஆண்டவரே அப்பா, இதோ ஜெபிக்க முடியலையே ஆண்டவரே, என்னால ஜெபிக்க முடியலையே, விடுதலையா என்னை ஆராதிக்க முடியலையே, விடுதலையா உமது வேத வாசனத்தை படிக்க முடியலையே அப்பா, உமது பரிசுத்த ஆண்டவரே ஆலயத்துல கூட என்னால விடுதலையா இருக்க முடியலையே ஏக்கத்தோட இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களுக்காக இன்றும் அந்த ரத்தம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் எங்களுக்கு விடுதலை தரக்கூடியதா இருக்கிறது. அந்த ரத்தம் எல்லா கட்டுகளை உடைக்கிறதா இருக்கிறது. அந்த ரத்தம் சாத்தானின் சகல தந்திரங்களை முறிக்கிறதா இருக்கிறது. அந்த ரத்தம் எங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிறது. அந்த ரத்தம் எங்களுக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. உங்கள் வாய்களை விரிவாய் திறங்கள், அப்பொழுது நான் நிரப்புவேன் என்று சொன்ன தேவன் இன்றும் பரிசுத்த ஆவியானவர் ரீதாடா ஷஹரதாடா ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பலவீனனை அவர் பலவான் என்று அழைக்கிற தேவன், ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை, பாவி என்று அவர் எண்ணுவதில்லை. இன்றும் அவர் நமக்காக பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். நாம் ஏக்கத்தோடு அவரை பார்க்கும் பொழுது, வாஞ்சையோட பார்க்கும் பொழுது அவர் ரத்தம் மீண்டுமாய் நம்மளை சுத்திகரிக்க கூடியதா, மீண்டுமாய் நம்மளை அவருடைய பரிசுத்த ஸ்தானத்துக்கு அழைத்து செல்கிறதா, அந்த திரையை கிழித்து நமக்கும் பிதாவுக்கும் உடன்படிக்கை பண்ணிய அந்த ரத்தம் இன்றும் நம்மோடு கூட நம்மோடு கூட தலையிலிருந்து கால் வரை நம்மை சுத்திகரிக்கிறதா, நம்ம உள்ளான இருதயங்களை சுத்திகரிக்கிறதா, நம் சிந்தனைகளை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் பலவீனனை பலப்படுத்துகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார். ஹalleluya. தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறார், இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், இதற்கு உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஒருவரும் திறக்க முடியாதபடி பூட்டுகிறவரும், ஒருவரும் பூட்ட முடியாதபடி திறக்கிறவரும் தாவீதின் திறவுகோலை உடையவர் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கொஞ்சத்துல உண்மையிலவனா இருந்த உனக்கு, கொஞ்சத்துல உண்மையிலவனா இருந்த உனக்கு அவர் முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். திறந்த அவர் நாமத்தை மறுதலியாமல் அவர் வசனத்தை நீங்கள் காத்துக் கொண்டபடியா அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிற தேவன். Thank you Jesus for your deliverance. அப்பா, உமது விலையேற பெற்ற ரத்தத்திற்காக நன்றி. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. We thank you for your presence, Father. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற நல்ல தகப்பனவர், நாம் பாடினது போல
மாட்சிமை மகிமை உமக்கு தானப்பா. As we Jesus he teach us to pray, how to pray. அல்ல கடைசியில ஆண்டவர் சொன்னார், சகல துதி கனம் அவருக்கே சொந்தமான ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் belongs to you, Father. ராஜாக்களின் இருதயங்களை நீரை போல திருப்புகிற தேவன் என்று வேதம் சொல்லுது. He turns them as he wishes. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாய் நாம் நிற்கிறோம். We have come before God Almighty, all powerful, magnificent Father. அவருக்கு முன்பாய் நிற்கிறோம் என்ற ஒரு உணர்வோடு, பயபக்தியோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். நடுக்கத்துடனே கைகூடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Worship Him with trembling in your hearts. My dear friend, you have come here asking, will my situation change? என் சூழ்நிலைகள் மாறுவதா? கேட்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், ராஜாக்களின் இருதயங்களை திருப்புகிறவன் உன் வாழ்வில சூழ்நிலைகளை திருப்ப முடியும். இது எப்படி ஆகும் என்று கேட்ட மரியாதை பார்த்து அந்த தேவதூதன் சொன்னான், பரிசுத்த ஆவியானவர் மேல் வருவார். The power of the Most High will be upon you. உன் மேல வருவார். எத்தனை பேருக்கு அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்? Father, I need a heavenly touch from you this evening. கைகளை உயர்த்துங்க பாப்போம். Father, I need a heavenly touch this evening. In my situation, I need a touch from heaven. Oh, Father. ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, உம்மால எல்லாம் அப்பா. I believe in you and I trust in you. Jesus, move in those situations, oh Father. Whatever they are asking for this evening, எந்தெந்த தேவைகளோடு ஜனங்கள் இந்த இடத்துல வந்திருப்பார்களோ அந்த தேவைகளின் மத்தியில நாங்கள் பாடினது போல ஆண்டவரே, புயலின் மத்தியில் நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சங்கீதம் 46 வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். He is a high refuge. He is my high tower and I can run into him and I can be safe. நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாக இருப்பார். இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற நாமம். வாய் திறந்து இயேசுன்னு சொல்லுங்க. Call out to that name, Jesus. You don't understand, the power that it has got. தேவன் இயேசு என்கிற நாமத்திற்கு வானத்திலும் பூமியிலும் வேறொரு அதிகாரம் அந்த நாமத்திற்கு, அந்த நாமத்தை தவிர வேறொரு நாமத்திற்கு கொடுக்கப்படவில்லை. So we call out to that name, Jesus. Darkness has to flee. All the crooked paths has to be made straight in that name. நாம் சில காரியங்களுக்காக ஜெபித்து அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். சிஸ்டருடைய ஃபேமிலி அவருடைய கிருபையினால மகள் சுகமாகி வீட்டுக்கு வந்து இன்றைக்கு நம்ம மத்தியில தேவனை ஆராதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். போன வாரத்துல நாம் ஜெபித்தோம், கர்த்தர் ஜெபத்தை கேட்டு மகளை விடுதலை ஆக்கினார். பாலாஜியோட வீசா ரெனியூவலுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரோட அற்புதத்தை கர்த்தர் செய்யணும். We see some movement and we pray that God will deliver him. இந்த 2 மாதங்கள் தான் இருக்குது. So we will pray earnestly that God will open a door for him. அவருடைய வீசா எக்ஸ்டென்ஷனுக்காக, ரெனியூவலுக்காக, அவருடைய மேனேஜருடைய கண்களில் கட்ட தயவை கட்டளையிடும்படிக்காக, சிஸ்டர் சந்தோஷி அவங்களுடைய கேன்சர் ஹீலிங்காக ஜெபிப்போம். இந்தியாவில் இருக்கிறாங்க சிஸ்டர் பர்சியுடைய கசன் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். சிஸ்டர் ஷாஜினியுடைய அம்மாவுடைய ஹீலிங்காக, சிஸ்டர் ஜெனிஃபர் ஃபேமிலியுடைய கம்ஃபர்ட்காய், பிரதர் பாலா பிரபு பிரதருடைய ஹீலிங்காய், கைகளில் இருக்கிற ஃப்ரோசன் ஷோல்டருக்காய் தொடர்ந்து ஜெபிப்போம். சிஸ்டர் நினிதா அவருடைய ஃபேமிலி சால்வேஷனுக்காய், ஆசீர்வாதக்காய் தொடர்ந்து ஜெபிப்போம். பிரதர் விஜய் பிரதருக்காய், பிரதர் ஜெயசிங் பிரதர் 2 பேருடைய வீசா காரியங்களுக்காய், வேலை காரியங்களுக்காய் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஈவிங்ஸுடைய அப்பா
குவைத்தில் ஊழியத்திற்காய் போய் அங்கு he stuck. அவங்க 2 முறை ஃப்ளைட்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. he still waiting. குவைத் ஏர்போர்ட்டில் நேகம் பாம் that was dropped. It is இந்த 2 நாட்கள்ல அவங்க எப்படியாவது சவுதி வழியாக கடந்து வரணும்னு நினைக்கிறாங்க. அவருடைய பிரயாணத்திற்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். இன்னும் உலகம் முழுவதும் இருக்கிற மிஷனரிகளுக்காய், ஊழியக்காரர்களுக்காய் எல்லாருக்காகவும் தொடர்ந்து ஜெபிப்போமா? கைகளை உயர்த்தி. Oh hallelujah. Father, we remember them, oh God, who are toiling, who are persevering in their faith. விசுவாசத்துல அன்றைய உறுதியாய் தரித்திருக்க அந்த மிஷனரிகளுக்காய், ஊழியர்களுக்காய் நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிறோம்ப்பா. அன்றைய அவருடைய சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாமல் எந்த நேரமும் பிரசங்கிக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறீரே. இன்னமும் அவர்கள் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருந்து உமக்காக ஊழியம் செய்வது விஷயம் நீங்க மகிமைப்படுங்க. ஜெபங்களை எல்லாம் நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. நீங்க மகிமைப்படுங்க. எங்க நடுவில் கர்த்தர் உள்ளார்ந்ததற்காக ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். அப்படியே எல்லாரும் அமரலாம். Hallelujah. Can I hear us? Hallelujah. சத்தமா சொல்லுங்க. Hallelujah. Amen. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? Are you all happy? Are you all rejoicing in God's presence? தேவ பிரசன்னத்துல சந்தோஷமா இருக்கவங்க Hallelujah சொல்லுங்க பாப்போம். Hallelujah. Amen. நேரம் கருதி I will directly go into the sermon. நம்ம மத்தியில ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரம் அங்கிள் பாஸ்டர் ராபர்ட் ஜெயராஜ் நம்முடைய மத்தியில் இருப்பதை குறித்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அவங்களுடைய ஃபேமிலி, பாஸ்டர் ஜெயராஜ் அவங்களுடைய ஃபேமிலியை நான் நன்றாக அறிந்து சிறு வயதிலிருந்து I have seen them. They were pioneers in establishing Assemblies of God in India. இந்தியா முழுவதும் அங்கிள் வந்து 84 வரைக்கும் இருந்தாங்க. 85 ஆண்டுகள் ஆண்டோடைய ஊழியத்தை செய்த ஒரு ஆண்டோடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து சென்று விட்டார்கள். அவர்களுடைய ஒன் ஆஃப் தேர் சன்ஸ் அண்ட் அங்கிள் பாஸ்டர் ராபர்ட் ஜெயராஜ் அவங்க நியூ டெல்லி பட்டணத்தில் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டு இன்றைக்கும் 44 years he's been in New Delhi. டெல்லி பட்டணத்தில் ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாக அவர்களோடு இடைப்பட்டது நிமித்தம் ஆண்டவர் அந்த பட்டணத்துக்கு போய் அங்கே ஊழியம் செய்யும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அசம்பிளிஸ் ஆஃப் காட்னுடைய நார்த் இந்தியாவுடைய ஜெனரல் சூப்பரண்டாக 7 years 7 ஆண்டுகள் அவர்கள் பணி செய்தார்கள். இப்பொழுது he is presiding over AG Central Bible College. 1500 பேருக்கு மேலாய் ஊழியக்காரர்களை உருவாக்கி even today he is presiding over the Bible College, and also they are leading online Bible colleges as well in India. And he is currently the senior pastor of Global Christian Life Center, New Delhi. Auntie இன்னைக்கு வர முடியல, Pat Jairaj. So she is in Dallas after a trip to North Carolina. But we have his son, Junior. He's right there. So Rob Jairaj, actually. No, Rob Jairaj. So he's right there. அவர் வந்ததை குறித்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த காலையில் ஜார்ஜ் டவுன்ல ஒரு அமெரிக்க சபையில் அங்கிள் ப்ரீச் பண்ணாங்க. ஆல்சோ இட் வாஸ் அ பிளஸிங் அண்ட் ஐ பிலீவ் காட் வில் ஸ்பீக் டு யூ அண்ட் மீ. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிங்க? நம்மளால நம்மோடு கர்த்தர் பேசுவார். ஆமென். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. Be with an expectant heart. கர்த்தர் நம் எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். கர்த்தர் நம்மோடு அங்கிள் மூலமாக பேசுவாராக. Shall we all clap our hands and welcome uncle. Thank you, dear Pastor, for this great opportunity to be with you today, to worship the Lord and also to bring God's word. It's a real joy for me to be in your midst, to worship the Lord in the wonderful language that is called Tamil. And I love to preach in Tamil more than in English. But for the sake of our children, I will share something in English and then something in Tamil. Pastor has already introduced me the ministry that my family is doing in the city of Delhi.
My son Rob is here. A few days ago, we traveled from Charlotte, North Carolina to Dallas. It was a long trip, 17-hour drive, straight through the day. And my wife is a little bit tired. And that's the reason. But I think this will not be our last visit to you. God will help us to have another opportunity to come and be with you. So I believe my wife can come at that time. In a couple of days, that is on Tuesday, we are leaving for Delhi. Please pray for us. That was our original plan. But then due to the war, the Doha airport is closed down, and also the Qatar Airways has canceled all their flights throughout the world. But they were very kind enough to tell us that they would refund the entire amount or return ticket. So a few days ago, my son got us another ticket to be in India on time, because we have our Bible college graduation coming up, then the Easter services. I'm preaching in a few services in Calcutta and then in Bangalore. So the ministry begins, there will not be any rest. For the past 2 months that we have been here, we've had enough rest, I believe. We really enjoyed being with our friends and family here, and also enjoyed good food, both American, Indian. No matter how much American food you eat, nothing can compare to the idli and dosa you can get. So we really appreciate all that you did for us. Thank you, Pastor Amma, for such a wonderful, kind meal that she made yesterday for us, despite the fact she was not well. So thank you, Ayya, so much. God bless you. I'm so thrilled, wherever I see Tamil people, it gives me great joy. For the past 44 years, I've been working in Delhi, in northern India. There was a small poem that I learned when I was in school. Probably I was in 4th standard. It said, தமிழன் என்ற பெருமையோடு தலை நிமிர்ந்து நெல்லடா, தரணி எங்கும் முன் இணையில்லா சரிதை கொண்டு செல்லடா. தமிழர்களுக்கென்றே உரித்தான ஒரு மகிமை. அதாவது எனக்கும் வயதாகி கொண்டு இருக்கிறது. இப்போ நிறைய தமிழ் படிக்கிறேன். அதில் என்ன சில காரியங்களை பார்க்குறோன்னா, ஆண்டவர் நம்மளை மறக்கலை. 2000 வருஷத்துக்கு முன்னால், 2000 வருஷம், நாட் ஜஸ்ட் 10 years or 15 years, 2000 வருடத்திற்கு முன்பதாக ஆண்டவர் தம்முடைய சீஷர்களில் ஒருவரான தோமாவை கேரளத்தில் வந்து இறங்கினார். ஆனால் கேரளத்தில் அவர் இருக்கலை. கேரளத்தில் ஒரு 4-5 சபைகளை உருவாக்கினார், இல்லை என்று சொல்லவில்லை. கொல்லத்திற்கு நீங்கள் போனீங்கன்னா அவர் கையால் கட்டப்பட்ட ஆலயம் ஒன்று அங்கே இருக்குது, ஒரு சின்ன இடம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் அவரை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து, நம்முடைய சென்னை பட்டணத்திற்கு கொண்டு வந்து, அங்கே ஆண்டவருக்காக ஒரு இரத்த சாட்சியாக மரித்த ஒரு மனிதன் தோமா, அப்போஸ்தலனாகிய தோமா. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தமிழ்நாட்டிலே வந்து ஊழியம் செய்ததான அநேக மிஷினரிகள், இங்கிலாந்து தேசத்திலிருந்தும், ஸ்காட்லாந்து தேசத்திலிருந்தும், அமெரிக்க தேசத்திலிருந்தும், பல இடங்களிலிருந்து வந்த மிஷினரிமார்கள், அவர்கள் தங்களுடைய ஜீவனை வெறுத்து, ஜீவனை தியாகம் செய்து நம்முடைய தமிழ்நாட்டிலே அவர்கள் சபைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரிய எழுப்புதல். ஹல்லேலூயா. தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய சபைகளுக்காக ஸ்தோத்திரம். சென்னை பட்டணத்திலே பெரிய மெகா சர்ச்சஸை ஆண்டவர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஸோ கண்டினியூ டு ப்ரே ஃபார் அஸ். மறந்துடாதுங்க, எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. ஏன்னா இந்தியாவில் இந்த persecution is too heavy, especially in northern India. Places like Chhattisgarh, Odisha, Bihar, UP, MP, including Maharashtra today. இங்கெல்லாம் பயங்கரமான opposition, persecution is taking place. So I think you need to pray for us also. Thank God, God has brought you to this country.
a wonderful land, as they call the land of the what? The home of the brave, land of the ஏதோ சொல்லுவாங்களே, அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. நான் பல வருஷத்துக்கு முன்னால், நான் 50 வருஷத்துக்கு முன்னால் அமெரிக்காவுக்கு வந்தேன். அப்போ என் வயசு என்னன்னு நீங்களே யோசித்துக்கோங்க, நான் சொல்ல மாட்டேன். அப்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் பாளையங்கோட்டைக்காரரு, அவர் சொன்ன, தம்பி பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு ஆண்டவர் இங்கே கொண்டு போகிறாரு, நல்லா இருந்து சுகமாக இருந்து வான்னு சொன்னார். அவர் ஒரு ஊழியக்காரர் தான், இல்லை என்று சொல்லவில்லை. பிறகு அவரும் இங்கே வந்தார். காலையில் பாச கேட்டாங்க என்னுடைய ஷார்ட் டெஸ்டிமனியா. இங்கே இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசினார். அதாவது சின்ன வயசில் இருக்கும் பொழுது நாங்கள்லாம் ஹிந்தியை வெறுத்தோம். நான் மதுரை யூசிஏ ஸ்கூலில் படித்தேன். யூசிஏ ஸ்கூலில் படித்தா இந்தி எதிர்ப்பு போராட்டம் 1965 காங்கிரஸ் கவர்மெண்ட்டு திமுகவில் அவங்க அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பயன்படுத்தி கொண்டாங்க. அப்போ இந்திக்கு ஒரு வெறுப்பை மாணவர்கள் மத்தியிலே they created a hatred for the Hindi language. I grew up with that hatred. I literally grew up with that hatred, that I didn't want to learn Hindi. But yet God brought me to this country and He gave me a training, ministerial training. And then one day God spoke to me. When I waited upon the Lord, Lord, where should I go for my ministry, my place? Show me. என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் 2 வார்த்தையில் சொல்லிட்டார், கோ டு டெல்லின்னு. அவ்வளோதான். எப்போ சொன்னார்னா 1977 1977 செப்டம்பர் 22. ஏன்னா ஆண்டவர் பேசுகிற காரியங்கள் மறக்க முடியாது இல்லையா? டேயும் மறக்க முடியாது, நாளும் மறக்க முடியாது, டைமையும் மறக்க முடியாது. ஒரு 10:30 மணி போல் ஆண்டவர் என்னோட சொல்கிறாரு, கோ டு டெல்லி என்று. மெட்ராஸுக்கு வடக்கு எல்லாமே எனக்கு நார்த் இந்தியா தான், ஒன்றுமே தெரியாது. மெட்ராஸ் வரைக்கும் தான் வருவோம், அவ்வளோதான். ஆண்டவர் நார்த் இந்தியா போச்சுனார். ஹிந்தி பிடிக்காது, சப்பாத்தி பிடிக்காது, அவங்க தாலும் பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ரொம்ப கஷ்டப்பட்டேன், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் our God is a God of humor. என்ன பண்ணார்னா, He prepared a Hindi wife for me. Hallelujah. I am married to a Hindi lady from Kanpur. We've been happily married for 42 years, and my son is here. We have 2 children, 2 daughters. One daughter lives in Portland, Oregon with her family. Another daughter lives in Charlotte, North Carolina right now. So this is our small family. God helped us, as Pastor mentioned to you, to start a Bible college. We have thousands of students graduated from our Bible college, a very small Bible college, but it's a powerful institution that God has raised. Many of our aging leadership have come up from this school, so we are proud of the fact that God is using us. I think you all have your bulletin in your hands. In your bulletin, it says the topic that I'm supposed to preach from. Pastor asked me the other day to send the title right there, Abide in Him. Okay, that's the title of my message. அது ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ். ஏன்னா நமக்கு வாழ்கிற காலகட்டத்தில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 1 John chapter 2 verse 28. Let me read it in English for the sake of our children. And now, little children, abide in Him, that when He appears, we may have confidence and not be ashamed before Him at His coming. Let me read it again. Now, little children, abide in Him, that when He appears, we may have confidence and not be ashamed before Him at His coming. There are 3 things mentioned there. Number 1, He appears. He's going to appear again. And then it says, we as followers of Christ Jesus, we should not be ashamed of His coming. We must have confidence to believe in Jesus, that what He promised unto us, He is capable of doing. Amen? Praise the Lord. So,
Three things: appearance, confidence, and not having shame, because he is going to come. Amen. You know, when we were small, my father used to travel a great deal. And when he would leave, he would give us an assignment. And he would say, I want this to be done. By the time I come back, I want to see this done. And we would forget. Okay, Daddy's going to come after 5 days. So, okay, we have plenty of time. And the last day, my mother, out of her graciousness, she would say, தெரியுமா அப்பா இன்னைக்கு சாயங்காலம் வர போகிறாங்க, செய்திங்களா வேலையை? அப்பா கொடுத்துட்டு போன வேலையை செய்திங்களா? அப்போ தான் ஞாபகம் வரும். அப்பா அவசரமாக வேலை செய்வோம். அவசரமாக வேலை செய்கிறது சில காரியம் மறந்து போகும். அவங்க சொன்ன காரியம் மறந்து போகும். எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள். சரியா ஏறு ஸ்டூல் மேலே, ஏன்னா அப்பா குனிய மாட்டாங்க. ஸ்டூல் மேலே ஏற்றி முட்டுக்கில் எத்தனை அடி வேணும்னு கேட்பாங்க. எப்படி சொல்கிறது? அடி உழப்போம் தெரியும், ஒன்று போதும். ஒன்றில் நிற்க மாட்டாங்க. ஒரு 6 அடியாவது அந்த பெல்ட்டை வச்சு கொடுக்கறதில்ல. ஒரு நாளும் எந்த காரியத்தையும் மறக்க மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் வரும்பொழுது பெல்ட் அடிலாம் கிடையாது. நம்ம இல்லைன்னா we are not ready, we will not go up. That is what we need to understand. We must be prepared. It says we have to have this confidence that we will not be ashamed of his coming, that we shall appear before him. Amen. Praise the Lord. 8:15. Okay, thank you. நல்ல வேலை பாச சொன்னாங்க, இல்லைன்னா நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். அந்த ஒரு நிமிஷம் bear with me. ஒரு பிரசன்னுக்கு பல நோட்ஸ் வச்சுருக்கேன். அதான் பிரச்சனை. இங்கிலீஷில் பேசினா ஒரு நோட்ஸு, தமிழில் பேசினா ஒரு நோட்ஸு, இங்கிலீஷும் தமிழும் சேர்ந்து பேசினா இன்னொரு நோட்ஸ். அதனால் I have to get the right one. இந்த செய்தி ஒரு முக்கியமான செய்தி. ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். As I was praying, I was just reminded of the promise of Jesus. More than the promise of Jesus, the promise of the angels of God, telling the apostles, this same Jesus who is taken up before you. In which way he is taken up before you? The same way he is going to come back again. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக சென்றாரோ அப்படியே திரும்பி வருவார். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். That's the promise that God has given to us. Just like I said, my father would go for 5 days. We forget everything. On the 5th day, hurry up to do things what the Father requested of you to do. Dear people of God, Jesus is gone for 2,000 years. 2,000 years, still he has not come. In the Bible, when you read the book of Peter, even Apostle Paul, they say, we are living in the last days. 2,000 years ago, when Peter preached, he preached about the last days. 2,000 years ago. The last days began 2,000 years ago. And we are living in the last days, the last moments of the last days. Hallelujah. The coming of the Lord is so near. When the war broke out between Iran, Israel, and America, many people, I asked some people, one pastor, he was a very good friend of mine. He said, Pastor, I don't think the coming of the Lord is going to take place right now, but this is a preparation. This is preparing the church. Where all Iran is throwing their bombs. Anything can happen. And God who is seated at the throne, He has a limit to His patience. சங்கீத 2 வாசித்து பாருங்க. ஜாதிகள் கொந்தளித்து வீணான
காரியங்களை சிந்திப்பானே. ஜாதிகள் கொந்தளித்து நாம் இருக்கிறதான இந்த சந்ததி, இந்த சமூகம், இந்த நாட்கள் கொந்தளிப்பின் நாட்கள். மனுஷனுக்கு கொந்தளிப்பு, ஆவியிலும் ஆத்மாவிலும் மனதிலும் அவன் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றான். காரணம் என்னவென்றால் அவனுக்கு சமாதானம் இல்லை. ஜாதிகள் கொந்தளிப்பானே, ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. 2ஆம் வசனம், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள். We are living in this time, dear people of God. What Psalm 2 predicted thousands of years ago, we are living today. That is why Apostle John says this verse, chapter 2, verse 28, is very, very important for all of us believers. We must consider, we must think upon it, we must ponder upon it, we must pray, Lord, prepare me, my wife, my husband, my children, my parents, all of us must be found in your coming. எப்படி இருக்கணுமா? அவர் வரும்பொழுது நமக்கு கான்ஃபிடன்ஸ், தைரியத்தோடு கூட வேலை எல்லாம் செய்து எல்லாம் முடிச்சு அப்பாவை பார்க்க பொழுது சில சமயங்களில் சந்தோஷமா போய் பார்ப்போம். ஏன்னா தெரியும் எல்லாம் செய்துட்டு அப்பா நமக்கு தட்டி கொடுப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. அருமையான தேவனுடைய நாமும் கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கையோடு கூட நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வரவேற்க தயாராக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கு நமக்கு எழுதுகிறார். Have confidence. Don't be ashamed. Who are to be ashamed? மத்தேயுல நம்ம பார்க்கிறோம், 10 virgins were there. 5 were wise one, 5 were foolish. The church is like that. Jesus shared that parable to explain to us how the condition of the church will be in the last days. 5 are prepared, 5 are waiting, but 5 were lazy, forgot the promise. They didn't do the work at the right time. That is why the scripture says you don't need to be ashamed, but you have confidence, because you are going to eagerly receive him at his coming. Hallelujah. So Apostle John says something here. He says we must remain. I am reading from New King James Version. It says abide in him. That's what it says, abide in him. But in Tamil it says nilaithirungal. Nilaithirungalna remain in him. This topic about remain in Jesus or remain in his word is mentioned in 2 passages. In John's Gospel chapter 15, Jesus himself said, remain in me. அங்க எதுக்கு சொல்றாருன்னா, remain in me so that you can bear fruit. If we Christians need to live a life of fruit bearing, then we must remain in Jesus. We must remain in his word. We must remain in his love. We must remain in his commandments. Then only we can bear fruit. Not only simply bearing fruit, Jesus qualified it. He said, the fruit that you bear must remain in me. Hallelujah. Dear people of God, everything that we do in life for Jesus, it should not be a momentary thing. It should be something that remains forever. Hallelujah. That is why Apostle John chapter 3, the first 3 verses are also very, very important concerning the coming of the Lord Jesus. He says, behold what manner of love the Father hath bestowed on us, that we should be called children of God. Therefore the world does not know us, because it did not know him. Beloved, now we are children of God, and it has not yet been revealed what we shall be. But we know that when he is revealed, we shall be like him, for we shall see him as he is. Hallelujah. அதுதான் நமக்கு பெரிய நம்பிக்கை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை போல் இருப்போம். Hallelujah. அவரை போல் இருக்கணும்னா இன்னைக்கு நாம் we have to prepare ourselves. அந்த ப்ரிப்பரேஷனை தான் யோவான் சொல்கிறார், நிலைத்திருங்கள்னு சொல்லி ஒரு 7 காரியங்கள், 7 things that I want to share with you that found in chapter 2. Number 1,
Apostle John tells us in chapter 2, verse 6, and in chapter 1, verse 7. Let me read 1:7 first. But if we walk in the light as he is in the light, we have fellowship with one another, and the blood of Jesus Christ, his Son, cleanses us from all sin. And in chapter 2, verse 6, it says, he who says he abides in him ought himself also to walk just as he walked. All right? அப்போ என்ன பார்க்குறோம்னா, நாம் முதலாவது நிலைத்திருக்க வேண்டியது அவருடைய ஐக்கியத்தில். We need to remain in the fellowship with God and with the church. God is in heaven. Jesus is in heaven. But he has left something behind for us to remind us that he is real and his promises are true and he will fulfill that. How does he do that in the world today? He does it through his church. Through you and through me. The church is very important for your Christian life, for your Christian growth. You can't do it without the church. You know, one of the problems that I see in this country, I'm really burdened for this country, to be very honest with you. Like 50 years ago when I came here, hardly you would ever, I don't think there was any Hindu temple 50 years ago. The other day I was in McKinney. I'd gone there to preach. And the brother who drove the car told me, Pastor, just look to the right. I looked at him. I tell you, my heart broke. I was telling my son, as a son, we need to really pray. Idolatry will be a curse for any nation. நினச்சிக்கோங்க, மறந்துடாதுங்க. இந்திய தேசம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுதுன்னா, நம்முடைய சமூகம், நம்முடைய நாடு ஐடாலட்ரி, விக்கிரகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு, பிள்ளைகளே விக்கிரகத்துக்கு விலகி ஓடுங்கள், விக்கிரகத்துக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த தேசத்துல இங்க இருக்கிறதான அந்த சுதந்திரம், அந்த லிபர்ட்டி, ஃப்ரீடம், எல்லாருக்கும் உரிமை உண்டுன்னு அவனும் அவன் கோயிலை கட்டி இன்னைக்கு இந்தியாவில், அமெரிக்காவில் பல இடங்களிலும் இந்த evil influence, the influence of idols are spreading all over America. அதான் அமெரிக்கா கீழே போகுது. Thank God for you. You are to be a light. You are a light. But you are to be a light before the world. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவரில் நிலைத்திருந்தால், இந்த வெளிச்சத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், இந்த ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, when he comes, if we are to be, confidence, if we are to confidence, அங்க வெட்கமில்லாமல் அவரை போய் பார்க்க வேண்டும் என்றால், அவருடைய ஐக்கியத்தில், இந்த வெளிச்சத்திலே நாம் இருளில் இருந்தே கொண்டு வரப்பட்டிருக்கின்றோம். ஹல்லேலூயா. அந்தகாரத்திலிருந்து ஒளியின் இடத்திற்கு அழைத்த அவருடைய புண்ணியங்களை கருதி அவரை துதியுங்கள், வசனம் சொல்லுது. Hallelujah. So let's learn to remain in the fellowship with God. Chapter 1 verse 7 and chapter 2 verse 6. இரண்டாவதாக நாம் பார்க்கிறது, abiding in the light by loving your brother. Chapter 2 verse 10. He who loves his brother abides in the light, and there is no cause for stumbling in him. ரெண்டாவது, how do we know that we are living in the light? How do we know we have fellowship with God and with one another? Because we love our brothers. You cannot love God and then hate your brother. How do we know that we love God? Because in chapter 3, I believe it says, so there is a verse that says, we have passed from death unto life because we love the brethren. மரணத்திலிருந்து, இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தபடினாலே நாம் ஒருவரை நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ do's and don'ts அல்ல. It is a living. First of all, you have the confidence, the conscience is clear. He who believes in the word and obeys the word of God, he has no fear. He has confidence. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு சொல்வது என்னவென்றால், abiding in the light by loving one another. அதற்கும் விளக்கம் இயேசு தான் சொல்றார். What it is to love your brother. இந்த நல்ல சமாரியன் கதையில நம்ம படிக்கிறோம். இன்னும் எத்தனையோ இல்லஸ்ட்ரேஷன்ஸ், ரெஃபரன்சஸ் நாம் வேதத்தில் படிக்கிறோம்.
what it is to love, abide in the light. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற காரியம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, I have written to you fathers because you have known him who is from the beginning. I have written to you young men because you are strong in the word of God, and because you are strong and the word of God abides in you. Hallelujah. நாம் எப்படி பலவான்களா இருக்கிறோம் என்றால், எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோம்னா, வசனத்தில் நாம் நிலைத்திருப்பது நம்முடைய ஸ்ட்ரெங்த்தை குறித்து சொல்லுகிறது. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளை, I was so blessed, dear brother, when you were leading the worship. நிறைய scriptures quote பண்ணாரு. அவர் பாட்டுக்கு scripture quote பண்றாரு. That is good. That is our strength. அந்த ஃபவுண்டேஷன்ல தான் நிக்க முடியும் ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல. Hallelujah. Abide in his word because you are strong. Dear people of God, நிறைய பேருக்கு வசனமே தெரியாது. இன்னைக்கும் சபையில உபதியாவின் புஸ்தகம்னா அட்டவணையை பார்த்து, மத்தேயு மார்க் நல்லா தெரியும், திடீர்னு என்ன பாஷ உபதியாலேருந்து பேசுறாரு, உபதியால எத்தனை சாப்டர் இருக்குன்னு கூட தெரியாது. அட்டவணையை பார்த்து 963ஆம் பக்கம். அப்படி இன்னைக்கு வேதத்தை திறக்கிற ஆளுக்கு நிறைய பேர் சபையில் இருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நாம் எச்சரிக்கிறார். அவரை நேசிப்பது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையையும் நாம் நேசிக்க வேண்டும். ஆகவே தான் யோவான் சொல்கிறார், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள். If you want to live the victorious Christian life, the secret is you remain in the word of God. If you want to bear fruit for Christ, Jesus himself said, என்னிலும் என் வார்த்தையிலும். Hallelujah. அவரில் நிலைத்திருப்பது என்றால், அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருப்பது அவரில் நிலைத்திருப்பதற்கு சமமாக காணப்படுகின்றது. Hallelujah. நான்காவதாக நாம் பார்க்கிறது என்னவென்றால், chapter 2 verse 17. Chapter 2 verse 17. And the world is passing away and the lust of it, but he who does the will of God abides forever. The world, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். Hallelujah. The world is passing away. இந்த வேர்ல்டை தான் நம்ம பிடிச்சுக்கிட்டா இருக்க விரும்புகிறோம். We are going after the world. பணம் தேவை, வசதிகள் தேவை, நல்ல வாழ்க்கை தேவை. அதில் எல்லாம் இல்லை. அதில் எல்லாம் இல்லை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவ சுத்தம் அது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில தேவ சுத்தம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஒரு பெரிய ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை ஜெபித்து தேவ சித்தம் இதுல இருக்குதான்னு பார்க்கணும். தேவ சித்தம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்தாலும் அது வெற்றி பெறாது. எத்தனை முறை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். There are plenty of examples of people who did not care for the will of God, but they just did it because that's what they wanted to do. They did it and they suffered. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, it is so important for us to know what is God's will and do. ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதிலே எளிதான காரியம் அல்ல. ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறது என்பது கண்ணீர், கவலை, burden, வலி, வேதனை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த சித்தத்தில் இருக்கும் பொழுது அதில் நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா, if the Lord knows that we have successfully passed the test that he put before us, அதுக்கு பிறகு ஆசீர்வாதம், blessing, prosperity, the abundance of his spirit upon our lives. So it is so important for us to know the will of God in our lives and do the will of God in our lives. I read a lot these days on Tamil. தமிழில் எதை படிக்கிறேன்னா, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்த மிஷினரிகள் செய்த சேவைகள். நம்முடைய மிஷினரிகள் தமிழுக்கு செய்த சேவையை யாரும் மறக்கவே முடியாது. என்ன சேவை பண்ணியிருக்காங்க தமிழுக்கு. போப்பையர்,
போப்பையர் கல்லறையில் எழுதியிருக்கு, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகின்றான். போப்பையர் திருவள்ளுவரை திருக்குறளை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணார், நாலடியாரை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணார். எத்தனையோ விதமான தமிழ் பியூட்டிஃபுல் லிட்ரேச்சர்ஸ் ஹேவ் பீன் டிரான்ஸ்லேட்டட் இன்டு இங்கிலீஷ் பை மிஸ்டர் ஜி போப். அவருக்கு பேர் தமிழ் ஸ்டூடெண்ட். எதுக்காக வந்தார்னா சுவிசேஷம் பரப்புவதற்கு. சாயர்புரத்தில் போன நூற்றாண்டிலே அவர் ஒரு பைபிள் காலேஜை நடத்தி இருக்கிறார். நான் சாயர்புரம் போப்ஸ் ஹைஸ்கூலில் 2 வருஷம் நானும் போய் படிச்சிருக்கிறேன். கால்வெல் ஐயர் சென்னைக்கு வந்தார். சென்னையிலேருந்து உடம்புடி வரைக்கும் நடந்தே போனார். போவோமா நம்ம? அதுவும் அமெரிக்காவில் வந்து நல்ல நல்ல காரில் ஓட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம நடந்து போக முடியாது, மாட்டு வண்டியிலையும் போக முடியாது. போப்பையர் மாட்டு வண்டியில் அவர் மனைவியும் பிள்ளைகளையும் கூட்டு போனாராம். கால்டுவெல் ஐயர் சென்னையிலிருந்து உடங்குடி வரைக்கும் நடந்தே போயிருக்கிறார். என்ன சுத்தம் 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 சுத்தம். ஆண்டவர் சொல்றாரு, அங்க போய் சபையை ஆரம்பி. இன்னைக்கு தெரியுது, இன்னைக்கு பேசுறாங்க தமிழ் சபைகள், இன்னைக்கு சொல்றாங்க அந்த மிஷனரிகள் ஆற்றின காரியங்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய. இன்னைக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னா இன்னும் நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்குமா? இங்கிலீஷ் ஸ்கூல்ஸ், இங்கிலீஷ் காலேஜஸ் என்னென்ன அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் செய்த அந்த காரியம் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர்கள் செய்தார்கள். அதனால் பயன்படுகிறவர்கள் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, the will of God for each one of us. இத்தனையோ மிஷனரி கதைகளை வாசிக்கும் பொழுது ரொம்ப நமக்கே அழுகம் வந்துடும். மிஷனரிகள்லாம் இங்கே வெள்ளைக்காரங்க, இங்கேருந்து வந்தவங்க. நம்மளாவது நம்ம ஊர் வெயில் 40 டிகிரி இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு பரவாயில்ல. 44 45 வந்தால் தான். டெல்லியை பொறுத்தவரை 47 48, ஒரு வாட்டி 52 சென்டிகிரேட். 52னா அதெல்லாம் 120 ஃபாரன்ஹைட்டுக்கு போகிற அளவு. அங்கேயும் ஆள் இருக்க தான் இருக்கு. அங்கேயும் ஊழியக்காரன் இருக்கான், அங்கேயும் விசுவாசி இருக்கான். தமிழ்நாட்டிலேருந்து வந்து இருக்கிறாங்க, கேரளத்துலேருந்து வந்து இருக்கிறாங்க. எதற்கு? நீ அங்கே போ, ஆண்டவர் காட்டினார், அங்கே போ அங்கே போ. சுகம் இருக்குதா? சந்தோஷம் இருக்குதா? சுகம் இருக்காது, சந்தோஷம் இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, ஜபம் வாழ்க்கை எத்தனையோ வருடங்கள் ஓடுது, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுது. ஹல்லேலூயா. ஜாட்டு குடும்பத்திலிருந்து ஒரு ஆத்மா. லேசான காரியமா? தேவ சித்தம். தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரும் வெற்றியை காண்பார்கள். சில வேளைகளில் தேவ சித்தத்தை செய்து வெற்றியை பார்க்காமல் மறைத்தவர்கள் நிறைய உண்டு. ஆனால் அவர்கள் வெற்றியை பார்க்காவிட்டாலும் சந்ததி வெற்றியை பார்க்கும். அல்லேலூயா. நிலைத்திரு. இந்த காலை மாலை வேளையில ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிறது காரியம் என்னன்னா, என்னில் நிலைத்திரு, என் வார்த்தையில் நிலைத்திரு, என் சித்தத்தில் நிலைத்திரு. நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், உன் தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், உன் சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நிலைத்திரு. ஹல்லேலூயா. நிலைத்திரு. அடுத்து 19ஆம் வசனம், verse 19. This is very important. They went out from us. சபையை பிரிச்சுட்டு போற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பற்றி தான் சொல்லப்படுது. They went out from us, but they were not of us. For if they had been of us, they would have continued with us. But they went out, that they might be made manifest that none of them were of us. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபையின்படி உங்களோடு நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, இந்த சபையில நீங்க வந்திருக்கீங்களா? நிலைத்திருங்கள். இந்த சபையில நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. வசனம் எவ்வளவு கிளியரா சொல்லு பாருங்க. 19ஆம் வசனம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். விசுவாசிக்கு ஆண்டவர் சொல்றது, நீங்க இருக்கிற சபையிலே நிலைத்திருங்கள். இந்த சபையிலே நீங்க நிலைத்திருப்பீர்கள் என்றால்
இந்த சபை ஊழியத்தில் நீங்கள் இணைந்து ஊழியம் செய்வீர்கள் என்றால் அது உங்களுக்கு தேவ சுத்தமாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். Hallelujah. How clearly the word of God says, they went out from us. இன்னைக்கு நிறைய இடங்களில் அதை நம்ம பார்க்கணும். சபை சில வேளைகளில் பாஸ்டரும் பாஸ்டம்மா அவங்க 2 பேரும் தான் வந்து ஆரம்பிப்பாங்க. எனக்கு ஒரு மாமா இருந்தாங்க, அவங்களுக்கு 4 பிள்ளைகள். பல வருஷம் 7 வருஷம் அவங்க சொல்லுவாங்க, 7 வருஷம் எங்கள் மாமா எங்கள் அத்தைக்கும் 4 பிள்ளைகள் பார்த்தாங்க. 7 வருஷம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் இரவு கூட்டத்தில் காலையில் 2-3 பேர் வருவாங்க, அவ்வளோதான். இரவு வேதம், அதாவது வேத பாடம், பைபிள் ஸ்டடி, கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த ஒரு பாடம். உங்கள் அப்பாவுக்குலாம் அவங்கள நல்லா தெரியும், பேர சொல்ல விரும்பலை. அப்போ மாமாவுக்கு அந்த பாடம் கர்த்தர் சொல்ல, நீ இந்த சபையை வசனத்தின் மூலமாய் கட்ட வேண்டும். சிலருக்கு ஆண்டவர் சொல்ல, ஜெபத்தின் மூலமாக கட்டு, வசனத்தின் மூலமாய் கட்டு, விசுவாசத்தில் கட்டு, பல கட்டளையில் கொடுக்குறார். ஆனால் மாமாவுக்கு ஆண்டவர் சொன்னது வசனத்தில் இந்த சபையை கட்டு. 7 வருஷம் அவங்க மனைவிக்கும் 4 பிள்ளைகளுக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. பைபிள் ஸ்டடி ப்ராப்பராக எடுப்பாங்க, நன்றாக ஜெபித்து ப்ரிப்பேர் பண்ணி பிள்ளைகள் அதை வீட்டுக்குள்ளே உட்காந்து செய்யலாமே. குடும்ப ஜெபத்தில் எல்லாம் சர்ச்சுக்கு வாங்க, பாயை விரிங்க, உட்காருங்க, 3 பாட்டை பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, ஸ்டடி. 7 வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் பரிசுத்தாவியானவர் காற்று வீச ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் தெரியுமோ, சிலருக்கு தெரிந்திருக்கலாம், ஜீவானந்தம் என்று சொல்லக்கூடியதான ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தார். அவரை வைத்து ஒரு கூட்டம் போட்டாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அந்த பட்டணத்தில் இருந்தான CSI சபையை சார்ந்த நிறைய வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில வசனம் நமக்கு தெரிந்த வசனத்தை தெளிவாக போதிக்கிறார்கள் என்று சொல்லி வசனம் கேட்பதற்காகவே சபைக்கு வந்து அந்த சபை அவர்கள் இறக்கிற வேளையில கிட்டத்தட்ட 3000 பேர் உள்ள ஒரு சபையாக மாறிட்டு. ஹல்லேலூயா. வசனத்தின் வல்லமை, சபை ஊழியத்தின் வல்லமை. இந்த சபைக்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் ஒரு சிறப்பை வைத்திருக்கிறார். அந்த சிறப்பு தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு விசுவாசமாக இந்த சபையிலே நீங்கள் நிலைத்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சிலர் சண்டை போட்டு போயிடுவாங்க, அவங்க ஆவியே சண்டை போடுற ஆவி. அப்படிப்பட்டவங்களை பார்த்தா ஒதுங்கிருங்க. ஆண்டவர் நம்மை வழக்கு ஆட அழைக்கவில்லை, சண்டை போடுறதுக்கு அழைக்கவில்லை, சமாதானத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கிற காரியம் 5வது, I think the 6th point, 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 27ஆம் வசனம், chapter 2 verse 27. The anointing which you have received of him abideth in you. You need not that any man teach you. But as the same anointing teacheth you of all things, and is true, and is no lie, and even as it hath taught you, you shall abide in him. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பார்களாக. Some people mistake this scripture verse. It says, oh, the anointing. Anointing is everything, which is true. I'm not denying that. But anointing also gives you a spirit of obedience to stay under the spiritual authority that God has established over you. Hallelujah. அதை நம்ம மறந்துடக்கூடாது. என் சபையெல்லாம் ஆரம்ப நாட்களில் சில யங் வாலிபர்கள் ஆண்டவர் பயங்கரமாக, சில சமயங்களில் எழுப்புதல் வரும்போது ஆண்டவர் பயங்கரமாக அபிஷேகத்தை கொடுப்பார் சில ஆளுகளுக்கு. இந்த அபிஷேகத்தை வாங்கின உடனே அவங்களுக்கு என்ன, சரி ஆண்டவர் சில வெளிப்பாடுகள்லாம் கொடுப்பார். பாஸ்டருக்கு மட்டும்தானே, நமக்கு தான் தெரியுது. நிறைய பேர் சபையை பிரிச்சுட்டு பார்ப்போம்.
அப்படி போனவங்க ஒரு நாளும் வளர்ந்ததே இல்லை. அந்த தான் சொல்லுது, அபிஷேகம் உனக்கு வேண்டும். அபிஷேகம் ஒரு போதனையை உனக்கு தரும். அந்த போதனை தருகிற அந்த அபிஷேகத்திலே நீ நிலைத்திரு. அந்த அபிஷேகம் என்ன சொல்லும் என்றால், அந்த போதகத்தில் நிலைத்திருக்கிறது மட்டுமல்ல, அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் அபிஷேகத்திற்குள் நம்மை நடத்துவதற்கும் நமக்கு வழிகாட்டின ஒரு நல்ல வசனம் எபிரேயர்ல உண்டு. ஒரு நிமிஷம் அங்க போவோம். எபிரேயர் 13 அதிகாரம், எபிரேயர் 13:7. Remember those who rule over you, who have spoken the word of God to you, whose faith follow, considering the outcome of their conduct. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஹல்லேலூயா. வசனம் எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. நாம் நமக்கு ஆவிக்குரிய தலைவர்களாக இருக்கிறவர்களை நாம் மதிக்க வேண்டும், அவருடைய வழியை நாம் பின்பற்ற வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை, நாங்க எவ்வளவு பயந்து ஆண்டவரை சேவிக்கணும், எந்த விதமாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும், எந்த விதமாக நாங்கள் உபவாசிக்க வேண்டும், எந்த விதமாக நாங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவ வசனத்தை பெற்று ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டும். எங்களுக்கு பொறுப்பு அதிகம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய தலைவர்கள் இங்கே இருக்கிறீங்க, பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஊழிய பொறுப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. நீங்களும் கவனமாக இதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த அபிஷேக தைலம், ஹல்லேலூயா, நாம் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. எபிரேயர் 1 அதிகாரம், எபிரேயர் 1:8-9 போடுங்க. எபிரேயர் 1:8-9. But the Son says, your throne, O God, is forever and ever. A scepter of righteousness is the scepter of your kingdom. You have loved righteousness and hated lawlessness. Therefore, your God has anointed you with the oil of gladness more than your companions. What is anointing? Anointing is loving the righteousness of God and hating wickedness. தீமையை வெறுத்து நீதியை பின்பற்றுவதுதான் அபிஷேகம். ஹல்லேலூயா. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அபிஷேகத்திற்கு பேர் ஆனந்த தைலம். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அந்த அனாயிண்டிங் உங்களோடு இருக்கும் பொழுது you can overcome so many things. Hallelujah. கடைசியாக நாம் பார்க்கிறது என்னவென்றால் 28ஆம் வசனம், நம்முடைய டெக்ஸ்ட், verse 28. Now children remain in him. எதில் நாம் ரிமைன் பண்ணணும்னா என்ன சொல்றாங்க? Abide in the knowledge of his return. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் பொழுது, அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நான் மட்டும் கத்திக்கிட்டே இருக்கேன், நீங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தைரியமாய் நிலைத்திருக்க ஆண்டவர் நம்மை விரும்புகின்றார். ஹல்லேலூயா. காரணம் என்னவென்றால் அவருடைய வருகை அதிக சீக்கிரம். The coming of the Lord is near at hand. அந்த வசனம் சொல்லுது, have confidence. Have confidence. இன்னொரு அதிகாரம், இயேசு சொன்ன ஒரு அதிகாரம், யோவான் 15. டைம் இல்லாதனால அங்கே நான் போகலை, ஆனால் அங்கேயும் ஆண்டவர் சொல்றாரு, if you want to bear fruit, much fruit, you need to abide in me. Hallelujah. அப்புறம் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, I call you my friends because my word abides in you.
ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நம்மில் நிலைத்திருக்கட்டும். அவ்விதமாக நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, you are my friends. This evening God says you are my friend. Hallelujah. Hallelujah. இப்படிப்பட்ட ஆண்டவர் அந்த 2 தூதர்னு சொன்னாங்க, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பதாக எப்படி எடுக்கப்பட்டாரோ அதே விதமாக சீக்கிரத்திலே அவர் திரும்பி வருவார். Our Lord Jesus Christ is coming very soon. But the question I want to ask myself, am I ready? I who preach this gospel, am I ready? The way I should be ready. Every moment is important in our Christian life. May God bless every one of you. Loving Heavenly Father, I thank you for this word that you put in my heart for this congregation today. Thank you, Lord, for 1 John chapter 2 verse 28. It calls for us to have confidence. It calls us not to have any shame at the appearance of Jesus, because we can boldly meet him. We can boldly receive him without any fear, because we have remained in the things that you taught us to remain in. To remain in the fellowship with you, to remain in the word with you, to remain in the fellowship of the church, to remain in the anointing that you have given to us, to remain in the knowledge that you are coming very soon. Help us, oh God. I pray this church will continue to grow in the word of God, in the fear of God, in the love of God, in the grace of God. Great things you have in store for them. I pray they will receive everything in the days to come, because they love you, they want to obey you and remain in your word. Bless this church, bless the pastor and his family, the spiritual leadership, the brothers and sisters whom you have raised up in leadership. I pray, Lord, they will all work together for the glory of our Lord Jesus Christ in this great city, in this great nation that is called United States of America. We pray that you will send a revival to America, Lord. Oh God, all the foreign religions and gods have come into this country. They're trying to take over, oh Father God. But I pray in the name of Jesus, we rebuke every powers of darkness that cometh against the church of Jesus Christ in this land. Lord, this land is started by you. This land is established by you, Lord. Lord, they believe in you. They have declared that. I pray there will be a mighty move of the Holy Spirit taking place. We thank you for what we hear. The move of God upon many campuses, oh Lord. Many Bible colleges. I pray it shall happen even in secular university, Lord, through thy children. God, we expect great things to happen. We bless you, we honor you. In the mighty and holy name of Jesus, I pray. Amen. Amen. தேங்க்யூ அங்கிள். அப்படியே நாம் ஜெபித்து முடிப்போம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் வருகிறோம். எங்களோடு நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்க, உடைய வார்த்தையில் நிலைத்திருக்க, உடைய சித்தத்தில் நிலைத்திருக்க, உடைய அபிஷேகத்தில் நிலைத்திருக்க, சபையில் நிலைத்திருக்க, ஐக்கியத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபை ஒத்தாசை கர்த்தர் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் ஆண்டவரே எங்களை கொண்டும் எங்கள் மூலமாகவும் எங்களை கொண்டும் செய்ய போகிற பெரிய மகத்தான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். We pray, O Lord, for Uncle Pastor Robert J. Raj and his family and his ministry, O Father, in the coming days, O Father. ஆண்டவரே வருகிற நாட்களில் ஆண்டவரே உடைய ஊழியக்காரரை ஆண்டவரே அக்னி ஜுவாலைகளாய் மாற்றுகிற நல்ல தகப்பனப்பா. இன்னும் ஆண்டவரே in the anointing and in wherever the places that you are taking him, O Lord, make him a blessing to even more thousands and thousands of people, O Father. ஆண்டவரே அவர்கள் குடும்பத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் மகிமைப்படுங்க ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பெயராய் ஆசீர்வதித்து காக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருந்து நம்மை காப்பதாக. ஆமென், ஆமென்.
Praise the Lord. Thank you very much for coming today. It was a blessing, definitely, Pastor. Thank you very much. இந்த வாரத்துக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட், இந்த வீக் வந்து நம்மளுக்கு பைபிள் ஸ்டடி இருக்குது 6:30 ஹியர். குவிஸ்க்கான போர்ஷன்ஸ் வந்து Acts 16 to 20 for children as well as for adults. And இந்த சாட்டர்டே வந்து ஹோம்லெஸ் மினிஸ்ட்ரி இருக்குது மார்னிங். So as brothers will go, please pray about it. Thank you. Okay, we have fellowship after this. Kids song? Okay, no. Yeah. All right, thank you. Have a blessed week.